ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க். அதாவது இந்த சம்மருக்கும் குடிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அதுக்கு ஒரு முழு தேங்காய் உடச்சி எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 பட்டை, ஒரு 1/4 பாகம் பீட்ரூட்டு. பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் ஒரு 1/4 பாகம் தோல் சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி. முதல்ல இதெல்லாம் மிக்சி ஜாரில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் பொடி சேர்த்திக்கோங்க. உங்கள்கிட்ட பொடி இல்லைன்னா நீங்கள் பெருசாக இருந்தால் நீங்கள் தட்டி கூட சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு ஏலக்காய் நான் ஏற்கனவே சேர்த்திருக்கேன். இப்போ தண்ணி தேவையான அளவு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா தெரியும், சூப்பரான கலர்ஃபுல்லான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வடிகட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக டக்குன்னு செஞ்சிடலாம். குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாங்க. சூப்பரான ரெசிபியும் கூட. பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான தேங்காய் பாலில் ஆட்டி எடுத்து இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பிள்ளைங்க சத்தாகவும் இருப்பாங்க. இப்போ சம்மர் ஸ்பெஷலுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இது கூட ஒரு சில ஐட்டம் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா விதையும் பாதாம் கோந்து. இதெல்லாம் உடம்பு இந்த வெயிலுக்கு குளுமையாக இருக்கக்கூடிய தன்மை உடையது வச்சுக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா இதை வடிகட்டி எடுத்துட்டேங்க. இதை மறுபடியும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி மறுபடியும் அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. 1 டம்ளர் தண்ணி சேர்த்துனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி மறுபடியும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துனேன். ஏற்கனவே இதுலேருந்து பால், தேங்காயிலேருந்து நம்மளுக்கு அந்த பால் கிடைக்கும். அதோடு சேர்த்துனா நம்மளுக்கு தாராளமாக 4 டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு வந்துடுங்க. ரொம்ப தண்ணி சேர்த்தாதீங்க. கொஞ்சம் திக்னஸாகவே நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. நான் 2 தடவை தான் நான் தண்ணி சேர்த்து நான் பிழிஞ்சி எடுத்தேன். ரொம்ப தண்ணி எங்களுக்கு சேர்ந்துருந்தால் பிடிக்காது. அது இல்லாமல் இதனுடைய சப்ஜா விதை, இந்த பாதாம் கோந்து, அப்புறம் ஐஸ் க்யூபெல்லாம் நம்ம சேர்த்தும் போது நம்மளுக்கு அந்த தண்ணி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். அதனால தான் இந்த தண்ணி கம்மியாக நான் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா இதையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், கலந்து காட்டுறேன் பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படி தெரியுது. கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கலன்னா நீங்கள் பீட்ரூட் சேர்த்த வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடலாம். இது சப்ஜா விதை. நான் இந்த ப்ரிப்ரேஷன் இந்த தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு முன்னாடி தான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன். இது ஓவர் நைட் ஊற வைக்கணுங்க. இது பாதாம் கோந்துன்றது. இது ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு தான் நம்ம சாப்பிட முடியும். உடனே ஊறாது. இப்போ முதல்ல சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. நான் நாட்டு சர்க்கரை எதுவும் சேர்த்துலைங்க, ஒயிட் சுகர் தான் சேர்த்திருக்கேன். நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா அந்த லைட்டாக அந்த கலர் மாறிடும். அதுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்தாமல் நான் ஒயிட் சுகர் சேர்த்திக்கிறேன். ஒயிட் சுகர் ஒரு தாராளமாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ரொம்ப இனிப்பு தேவைப்படாது, வேண்டான்னா நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கலாம். எனக்கு இது 5 ஸ்பூன் அளவுக்கு போதும். 4 டம்ளருக்கு தாராளமாக 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா பார்க்குறதுக்கே சூப்பரான நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பிள்ளைங்களுக்கு மில்க் ஷேக் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியானதும் கூட, சூப்பரானதும் கூட. இப்போ ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிடலாம். நான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். 2 ஐஸ் க்யூப் சேர்த்திட்டு இது பாதாம் பிசினு 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். சப்ஜா விதை ஊற வச்சது அது 1.5 டேபிள் ஸ்பூன். இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசினு சேர்த்திக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பாலை அதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக. கொஞ்சமாக தான் நம்ம பீட்ரூட் சேர்த்தணும். அதுக்கே இந்த அளவுக்கு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் தேங்காய் பாலாக கூட நீங்கள் ஆட்டி கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான இந்த சம்மருக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நல்லா ஹெல்த்தியானது ரெசிபி கூட. மில்க் ஷேக்குன்னு கேட்டால் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ இஃப்தார் ஸ்பெஷலாக கூட நீங்கள் சாயந்தரமாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வயிற்று புண்ணு ஆற்றக்கூடியது. தேங்காய் பால் உடம்புக்கு குளிர்ச்சியாக வச்சுக்கும். அந்த பாதாம் பிசினு, அப்புறம் சப்ஜா விதை எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு தடவை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான அருமையான இஃப்தார் ஸ்பெஷல் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.